கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாய் காணப்படுகிறேன். வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22ஆம் வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் வாழுகிறதான இந்த காலகட்டங்கள் மிகவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற ஒவ்வொரு செய்திகளும் நம்மை பயமுறுத்துவதாக, நமது உள்ளத்திலே ஒரு அச்சத்தை தருவதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், முன்பெல்லாம் செய்தித்தாள் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு 2-3 நிறுவனங்கள் செய்தித்தாள்களை பிரசுரித்து வந்தது. அதன் பின்பதாக தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சியில் எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் அவர்கள் செய்திகளை சொல்லுவார்கள். அதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் உண்மை என்று சொல்லி நாம் நம்பி காலங்களை நடத்தி வந்ததான, நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்ததான காலகட்டங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலெல்லாம் கைபேசிகள் இருக்கிறது. மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது. நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்று கேட்கிறோம், நாளைக்கு ஒன்று கேட்கிறோம். அது நமக்கு அன்று பெரிதாய் தோன்றுகிறது. 2-3 நாட்கள் கழித்து அல்லது ஒரு வாரம் கழித்து அது மறந்து போய்விடுகிறது. வேறு ஒரு செய்தி வருகிறது. அது நம்முடைய சமூகத்தை ஆக்கிரமிக்கிறது. அந்த செய்திகளை குறித்து பேசுகிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம், அதை சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், அதை குறித்து தேடுகிறோம். இப்படி காரியங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கலாத்தியா நாடுகளில் உள்ள சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1:4. கலேஷியன்ஸ். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்க கூடும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? பொல்லாத பிரபஞ்சம். சொல்லுங்க எல்லாரும், பொல்லாத பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஏஜ், இப்பொழுது வாழ்கிறதான இந்த நாட்கள் ஒரு ஈவில் ஏஜ், ஒரு பொல்லாத ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் பொல்லாதது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவராலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழுகிறோம். நம்மை சுற்றி எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. தீங்கான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த தீங்கான காரியங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையான ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறானோ அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே தான் மீண்டும் ஒரு முறையாய் அந்த வசனத்தை வாசிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் அதை கவனமாய் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே
அப்புறம் சைமன் அவர்கள் போன வாரத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய சமூகம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கடந்த நாட்களில் பார்த்தோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே பாஸ்டர் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரதர் நீங்கள் 5th சண்டே நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. அதற்காக நான் ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இருந்திருந்தேன். அதற்கு முன்பதாகவே வேறு ஒரு செய்தி ஒரு இடத்துல ரெடி பண்ணணும் பேசணுங்கிறதுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற வேளையில் இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் வந்தது. இதை குறித்து நான் வேறு மெசேஜ் எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த 5th சண்டேக்குன்னு நான் வேறு ஒரு மெசேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது போன வாரத்தில் சைமன் அவங்க பிரசங்கம் பண்ணும்போதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பாதுகாப்பு என்ன, அதை குறித்து, அதை விட்டு வெளியே போனால் என்னென்ன காரியங்கள் நிகழ்கிறது என்பதை குறித்தெல்லாம் அவர் பேசின பொழுது இந்த வார்த்தை எனக்கு உள்ளாகப்பட்டது. சரி, இதிலேருந்தே நம்ம பிரசங்கத்தை எடுத்து நானும் இந்த 2 பாஸ்டர் சொன்னதுலேருந்து ஏறக்குறைய நிறையா ரெடிமேட் மெசேஜெல்லாம் வச்சுருப்போம். ஒரு 100 மெசேஜ் இருக்குது. எடுத்து இதுன்னு விடிய உட்காந்து வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமாய் பார்த்ததில் ஒன்றுமே சரியாகவில்லை. பாஸ்டர் சொன்னாங்களே, ஏதோ ஒன்று எடுத்து எப்படியோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று பேச முடியாது. அது நன்றாக இருக்காது. ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கவும் மாட்டார். ஏன்னா ஆவிக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். சும்மா ஏதோ ஒன்று எடுத்து பேசலாம்னு சொன்னால் ஆண்டவருக்கு நிச்சயமாக அதை அனுமதிக்க மாட்டார். அப்போ வேறு என்ன நம்ம எடுக்கலாம்னு சொல்லி நேற்று பகல் முழுதும் நான் இது ரெடி பண்ணும் பொழுது தான் இந்த வசனம் எனக்குள்ளாகப்பட்டது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து இதை குறித்து பாதி எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறமாக இந்த வசனங்களை எடுத்து சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். சைமன் அவர்கள் பேசின அந்த காரியம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம், அதுலேருந்து இன்னொருத்தங்க நமக்கு வலு சேர்க்கும்படியாக ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது அது நிச்சயமாகவே ஆவியானவராலே நாம் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை நான் உணர்ந்தேன். எனவே தான் இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஆண்டோடைய பிரசன்னம் என்ன என்றால் என்ன என்று சொல்லி உங்கள் மத்தியில் பேசி நான் உங்களை புரிய வைத்து அமர நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் பொல்லாங்கானால் நிறைந்திருக்கிறது. பொல்லாப்பு நிறைந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அது தீமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்படி தீமை நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் மாத்திரமல்ல, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள், இந்த பென்டெடோக் எழுதினது யார் தான்? மோசே தான் எழுதினார் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் வலுவாக சொல்லுகிறார்கள். வேறு ஒரு சிலர், ஒரு 2-3 பேர் அதை ஒத்துக்கொள்ளவிட்டாலும் அநேகமான பேரால், ஒரு 95% பீப்புளால் அக்செப்ட் பண்ணுகிற காரியம் என்று சொன்னால் மோசே இந்த 5 ஆகமங்களை அவர் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அவர் சொன்னார். ஆனால் யாத்திராகமத்திலிருந்து அவர் கண்டு எதை உணர்ந்தாரோ, ஆண்டவர் எதை எழுத சொன்னாரோ அந்த காரியங்களை எல்லாம் மோசே என்ன செய்தான்? அவன் எழுதினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை குறித்து பார்ப்போம். மோசே தான் இதை எழுதினார் என்பதற்கு சரித்திரத்தில், வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17:14 நாம் வாசிக்கிறோம், இதை நினைவு கூறும்படி ஒரு புஸ்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போது மோசே தான் இதை எழுதினார் என்று அப்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி சொல்லுகிறார், இதை என்ன செய்ய, நீ எழுது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே யாத்திராகமம் எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாத்திராகமம் 31:9 சொல்லியிருக்கிறார், மோசே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாம் எழுதினார் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 31:22ஆம் வசனத்திலேயும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அவன் இதையெல்லாம் வாசித்தான். அப்போ மோசே தான் இதை எழுதினார் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசே தான் இதை எழுதினார் என்பதை அவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37 வசனம், அதை வாசிங்க. லூக்கா 20:37.
அன்றியும் ஆ. மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, யார் சொல்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி யார் எழுதினதாக? மோசே எழுதினதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம காரியத்துக்குள்ளாக வருவோம். மோசே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே வாழ்ந்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். எத்தனை முறை மோசே ஃபாஸ்டிங் இருந்தாருங்க? 40 நாள். நீங்கள் சாயங்காலம் போய் வீட்டில் எல்லாம் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை 40? ஒரு தோராயமாக சொல்லுங்களேன். 1 2 2ங்கிறவங்களே எத்தனை பேர் கைதுங்க? 2ன்னு சொன்னீங்க, அது கூட கைதுக்க மாட்டேங்க. 2 எத்தனை பேர்? சரி, 1 எத்தனை பேர்? ஐயோ எஸ்ப்பா, பாஸ்ட் சொல்லும் போது பாஸ்ட் எப்படிலாம் கஷ்டப்படுவார் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எதுக்குமே கை தொடுக்காதவர்கள். ஓகேவா? 3 முறை என்ன செஞ்சுருக்கிறாரு? 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முத என்ன செஞ்சு பார்க்குறோம் சொன்னால், 3 முறை மோசே வந்து 40 நாள் என்ன செஞ்சுருக்கிறார்? அவர் ஃபாஸ்டிங் இருந்திருக்கார். 40 நாட்கள் இரவும் பகலும் என்ன செய்தார்? அவர் உபவாசம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அப்போ ஒரு மனுஷனால் இவ்வளவு எழுத முடியும். ஒரு 5 ஆகமங்களை எழுத முடியும். பல்வேறுபட்ட காலகட்டங்களில் இருந்த காரியங்களை எழுத முடியும். ஒரு 2000-3000 வருஷத்தினுடைய வரலாறுகளை எழுத முடியும். அதை பதிவு செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட அவருக்கு இருந்ததான அந்த ஒரு நெருக்கம், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே வாழுகிற ஒரு மனிதனோடு கூட தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவதை விட்டுவிட்டு நமக்காக யாராவது ஆண்டவரோடு கூட பேச மாட்டார்களா? இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், யார் எனக்காக ஆண்டவரோடு பேசுவது? யார் எனக்கு? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில், யார் எனக்காக போவார், யார் என் காரியமாய் போவார்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்த மாதிரி, இன்றைக்கு நம்மளெல்லாம் என்ன அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், யார் எனக்காக ஜெபம் பண்ணுவா, யார் எனக்காக பரிந்து பேசுவா, யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் மற்றவர்களை தேடி நாடி ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் காரியம் இங்கு வித்தியாசமாக இருக்கிறது. மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஏறக்குறைய 3 முறைகள் அவன் பெரியமானவர்களை அவன் என்ன செய்தானாம்? ஆண்டவரோடு கூட அவன் அந்த 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் உபவாசம் எடுத்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. 1வது முறை அவன் உபவாசம் இருந்தது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதே காரியம் உபாகமம் 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 9:9 அவன் முதல் முறை அவன் 40 நாட்கள் உபவாசம் அதாவது ஆண்டவரோடு கூட இருந்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 31 வரை ஒரு வசனங்கள். யாத்திராகமம் 32, 30, 31. அதற்கு ஒப்பான வசனம் உபாகமத்திலே 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2. 3வது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முறை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 34, 1, 2. அதற்கு ஒப்புமையான வசனம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அப்போது அந்த ஷாவோத் என்று சொல்லக்கூடியதான அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆரம்பிக்கிறதான அந்த உபவாசம் ஏறக்குறைய 40 நாட்கள் சேர்த்து 120 நாட்கள் அந்த யாம் கிப்போர் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகையிலே வந்து அது முடிவுறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் சொல்கிறாங்க, 3 முறை 40 நாள் இரவும் பகலுமாக மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் முறை அவன் போகிறான், மேலே போய் அந்த கற்பலைகளை வாங்கி கொண்டு வருகிறான். கீழே வந்து அந்த கற்பலைகள் அவர்கள் செய்கிற அந்த அக்கிரமத்தை பார்த்து அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறான். உடைத்து போட்டு இந்த ஜனங்களுக்காக மீண்டும் 40 நாட்கள் அவன் இங்கு உபவாசம் இருந்து 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறான். மக்கள் மனம் திரும்பும்படியாக மீண்டுமாய் ஆண்டவர் சொல்கிறார், நீ மலைக்கு மேலே ஏறிவா என்று சொல்லி அப்பொழுது 40 நாட்கள் இருந்து மீண்டுமாய் அந்த கற்பலகைகளை பெற்று அவன் திரும்பி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே 120 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவரோடு கூட ஒரு மனிதனுக்கு இருக்கிறதான நெருக்கம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே நம்ம வாசித்தோம் இல்லையா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில். அப்போ இந்த ஒரு மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆண்டவருடைய மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருந்ததா என்று சொன்னால் இல்லை.
அது இங்கிருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தான் அது மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தது. 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னமானது ஜனங்களிடத்திலிருந்து அது விலகி போகாத பிரசன்னமாய் காணப்பட்டது. ஆண்டவர் ஒருபோதும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகிறவர் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, நம்மை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. நாம் தாம் அவரிடத்திலிருந்து நாம் விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். எனவே அவரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே விருப்பப்படுகிறார். ஆவியானவரை கொண்டு கர்த்தர் சொல்கிற காரியம் அதுதான் பிரியமானவர்களே. இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அன்றைக்கு மேகஸ்தம்பம் இருந்தது, அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. அதற்கு அடையாளமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறவராய் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லி அவர்கள் கண்ணார பார்த்தார்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த காரியங்கள் இல்லை. நம்மளாம் விசுவாசத்திலே ஆண்டவரை நாம் பார்க்கிறோம், விசுவாசத்திலே ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசத்திலே காரியங்களை செய்கிறோம். அவர் வருவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் நேரடியாக அவரை பார்த்தார்கள், ஆனாலும் அவர்கள் அவரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலும் மோசேயை குறித்து சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய அந்த பிரசன்னமானது ஒரு நாளும் அவர்களோடு கூட அவரை விட்டு விலகவில்லை. அது ஒரு சில காரியங்களை செய்து கொண்டே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அவர்களுக்கு பாதுகாப்பாக மாத்திரம் இருக்கவில்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது, பகலில் நல்ல நிழலை கொடுத்தது, அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு, காரியங்களை செய்வதற்கு அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரவிலே பயந்து விடக்கூடாது என்பதற்காக இரவில் அது வெளிச்சம் கொடுக்கிறதாய் காணப்பட்டது. இரவு முழுவதுமாய் வெளிச்சமாய் காணப்பட்டது. மற்ற இடத்திலெல்லாம் அது இருட்டாக இருந்தாலும் இவர்கள் இருக்கிற அந்த வனாந்தரத்திலே அது அவர்களுக்கு வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா நாட்களிலும், அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும், அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு காலை வேளையிலே தெளிவாய் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை பகலாக இருந்தாலும் சரி, நமக்கு காரியங்களை நம்மால் காணக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது இரவு என்று சொன்னால் நம்மால் பார்க்க முடியாத காரியங்கள் எதெல்லாம் நமக்கு நடக்க போதோ, என்னெல்லாம் வரப்போகுதோ, இதெல்லாம் எதற்காகலாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இவைகளை குறித்தெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று அறியாத ஒரு காலமாக இருந்தாலும், அறியாத ஒரு காரியங்களாக இருந்தாலும், அந்த காரியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே நம்மை விட்டு விலகுகிற ஆண்டவர் அவர் கிடையாது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி. மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், மோசையோடு கூட இருந்த அந்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏறக்குறைய 5 புஸ்தகங்கள் எழுத அவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் முடிந்து யாத்திராகமம் ஆரம்பிக்கும் பொழுது ஏறக்குறைய 300 வருட காலகட்டங்கள் இருக்கிறது. ஒரு 300 இயர்ஸ், ஒரு பெரிய கேப். இவர்கள் இருந்தது 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த யோசேப்பு அங்கே போனதுக்கு பின்பதாக 300 வருடங்கள் கழித்து தான் இந்த வரலாறுகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கப்படுகிறது. இதனுடைய காரியங்கள் எல்லாம் ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 300 வருட காலங்களுக்கு பின்பதாக என்னென்ன இருந்தது என்று சொல்லி எழுதுகிற அளவிற்கு ஞானத்தினாலும் கிருபையினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட்டவனாய் மோசே அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால், டக்குன்னு ஒரு நாளில் வந்துட்டு இன்றைக்கி மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வருகிறது என்று சொல்லி அல்ல. அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்து, அந்த காரியங்களினாலே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, அதன் பின்பதாக அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பாக வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பதாக
ஆண்டவர் சும்மா அந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்து கொண்டு வரவில்லை, அழைத்து கொண்டு வரவில்லை. இஸ்ரேல் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது 430 வருடங்கள் ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அநேக அற்புத அடையாளங்களினாலும் அவர்களெல்லாம் கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்போது மோசேக்கு இந்த காரியங்களை செய்த ஆண்டவர், அவருடைய பிரசன்னம் இருக்கிற அந்த ஆண்டவர், இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் பாதுகாக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களோடு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறார், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போது அந்த 10 வாதைகளை ஆண்டவர் ஏன் செய்தார் என்று சொன்னால், அந்த எகிப்தில் இருக்கிற அந்த தேவர்களின் மேலே நான் நீதியை செலுத்தேன். ஜஸ்டிஃபை பண்ணுறார் ஆண்டவர், ஜஸ்டிஃபை பண்ணுறார். நம்முடைய கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல. அவர் அந்த எகிப்தில் இருந்த எல்லா தேவர்களின் மேலேயே நீதியை செய்துதான் அவர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒரே நேரத்தில் பார்வோன்ட்டு அவனுடைய மனதை மாற்றி ஆண்டவராலே வைத்திருக்க முடியும். பார்வோன் மோசே போய் அந்த முதல் அற்புதத்தை செஞ்ச உடனே, அந்த கோலை கீழே போட்ட உடனே, அந்த கோல் பாம்பாக மாறின உடனே என்ன செஞ்சிருக்க முடியும்? அவர்கள் எல்லாம் அனுப்பியிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். எல்லா அற்புதம் செய்யும் போதும் ஆண்டவர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் ஜனங்களை விடவில்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் போங்க, நான் நாளை காலையில் விட மாட்டான். அப்போ ஆண்டவர் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எகிப்தில் இருக்கவங்க மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த எகிப்தில் இருக்கிற அந்த 10 தெய்வங்களை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், எகிப்து தேவர்களின் மேலே நான் நீதியை செலுத்துவேன் என்று சொல்லி. அவங்களுக்கு நீங்கள் இந்த வேத வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எகிப்தில் இருந்த கடவுள்கள் மாதிரி வேறு தேசத்தில் கடவுள்கள் அவ்வளோ இருந்ததில்லை. கானானியர்களுக்கு இருந்திருக்காங்க, அமலேக்கியர், பெலிஸ்தேர், எபூசியர், எமோரியர், எல்லாருக்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒருத்தவங்களும் கொஞ்சம் இருந்தாங்க. ரோமர்களுக்கு இருந்தாங்க, எல்லாருக்கும் இருந்தாங்க. கிரேக்கர்கள் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா பார்த்த எல்லாத்தையும் கடவுளாக வணங்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. கல்லை பார்த்தா ஒன்று, மண்ணை பார்த்தா ஒன்று, மரத்தை பார்த்தா ஒன்று, செடியை பார்த்தா ஒன்று, பேனை பார்த்தா ஒன்று, தவளையை பார்த்தா ஒன்று, எல்லாம் அவங்களுக்கு என்னதான் தெய்வம் தான். ஏன்னா அவ்வளவு தெய்வங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அங்கிருந்து அந்த 10 தெய்வங்களுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 10 வாதைகளை அவர்கள் மத்தியிலே அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல்ல அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, இந்த நைல் நதி நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது, இதுதான் செழிப்பை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவங்க எல்லாருக்கும் அந்த 10 வாதைகள் தெளிவாக தெரியும். இப்போ சொன்னேன், எந்திரிச்சு கடன்னு லைனாக என்ன செய்வீங்க, நீங்களெல்லாம் சொல்லியவர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. என்ன ஆமேன் குறைஞ்சிச்சு? ஆமேன். எல்லாருக்கும் தெரியல 10 வாதைகள். ரைட், ஓகே. இப்போ முதல் வாதை சொல்லுங்கள் பாப்பா, டக்குன்னு. ஒன்று, தண்ணீர் ரத்தமாக வாருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த எகிப்தில் ஜனங்கள் எல்லாம் என்ன நம்பிக்கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால், குனூம் அப்படிங்கிற ஒரு காட் இருந்துச்சு. அது கார்டியன் ஆஃப் ரிவர். அந்த நைல் நதி இருக்கு இல்லையா, அதுதான் செழிப்புக்கு காரணம். அந்த நைல் நதி தான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப பெரிய நதி. அதுதான் நம்ம இந்த எகிப்தினுடைய எல்லா வளத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தபடினாலே ஆண்டவர் முதல்ல எதை அடிக்கிறார்னா, நைல் நதி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த நைல் நதியை அடிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஹபி அப்படின்னு ஒரு காட் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டால் ஸ்பிரிட் ஆஃப் நைல், அந்த நைல் நதியினுடைய ஆவியாக இருந்தது. ஒசீரிஸ் அப்படின்னு ஒன்று, அது என்னென்னா பிளட் வாஸ் நைல். அந்த நைலினுடைய அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த தேவனுடைய ரத்தம் தான் ஆறாவே ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். இந்த 3 தெய்வங்கள் அந்த நதிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே இவர்களை காட்டிலும் நாம் பெரிய தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நைல் நதியை அடித்து ரத்தம் வர மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது வாதை சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது வாதைக்கே 2வது என்னது? தவளை. காரணம் என்னொன்று சொன்னால், ஹபி ஹெக்கேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கடவுள் அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது உடம்பெல்லாம் மனித உடல் மாதிரி தான் இருக்கும். தலை மட்டும் பார்த்தீங்கன்னா
தவளை மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுள்லாம் போய் ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த தவளை மாதிரி இருக்கும், அந்த நம்ம முகம் வந்து தவளை மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது ஒரு கடவுள், இது நம்மை காப்பாற்றுது, ஃபெர்டிலிட்டிக்கு அதான் காட் அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறப்புக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கடவுளை நம்ம நம்பினோன்னா நமக்கெல்லாம் குழந்தை பிறந்துடும், அப்படி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபெர்டிலிட்டி காடாக இந்த ஹபியை நம்பிக்கொண்டு இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த தவளை எல்லாம் பிறப்பிக்கும்படி செய்தார். இந்த 9 எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதிகளும் அதை செய்ய ட்ரை பண்ணாங்க, செஞ்சாங்க. முதல் அற்புதத்தை மந்திரவாதிகளால் செய்ய முடிந்தது. 2வது அற்புதம் மந்திரவாதிகளால் செய்ய முடிந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த நைல் நதியில் இருக்கிற நீங்கள் நம்புகிற இந்த தவளைங்கிற தெய்வம் அல்ல, அவைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர் தான் நான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், நீதியை சரி கட்டினார். அதனால தான் யாத்திராகமம் 12:12 சொன்னார், எகிப்து தேவர்களின் மேலே நான் நீதியை செலுத்த. எதெல்லாம் எகிப்தின் தெய்வர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அதன் மேலே ஆண்டவர் நீதியை செலுத்துகிறவராக இருந்தார். 3வது பேன், லைஸ், பேன். அது கெப் என்று சொல்லக்கூடியதான ஒரு காட், எஜிப்சியன் காட் ஆஃப் த எர்த்து அப்படின்னு சொன்னால், அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புழுதியை எடுத்து, அந்த மண்ணை எடுத்து மோசையும் ஆரோனும் என்ன செஞ்சாங்க, வானத்துக்கு நேராக இப்படி தெளித்தார்கள். அப்படி தெளிக்கும் பொழுது பேன்கள் எல்லாம் உருவாச்சு. அப்போது அந்த மண்ணினுடைய தெய்வம், இந்த மணலுடைய தெய்வம் எதாக இருந்துச்சு சொன்னால், எகிப்தியன் கடவுள் வந்து அந்த கெப் என்று சொல்லக்கூடியதான அந்த கடவுள், அதுதான் அந்த பேன். அந்த பேன் ஃபுல்லாக எல்லார் மேலேயும் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். 3வதுலேயே அவங்க ஆஃப் ஆகிடுறாங்க. மந்திரவாதிகளால் என்ன செய்ய முடியல, பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆனால் அவர்களால் செய்ய முடியாமல் போயிட்டு. அதுக்கப்புறம்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ 2 இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, 3வதுல அவங்க முடிஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே இது தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு சொல்லி 3வதுலேயே அவங்களுக்கு தெரிந்து விட்டது. தேவனுடைய விரல், அந்த விரல்னால தான் இந்த அற்புதங்கள் நடக்கிறத நம்மளால் பண்ண முடியல. உண்மையாகவே நம்மை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி 3வது அற்புதத்திலேயே மந்திரவாதிகள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது என்னது, வண்டுகள், ஃப்ளைஸ். அதுக்கு என்னென்னு சொன்னால், வாட்சிட் என்று சொல்லக்கூடியதான ஒரு கடவுள். அது வண்டுக்குனே இருக்கிற ஒரு கடவுள். அவனுடைய முகம் அந்த வண்டு பறக்கிற மாதிரி, அந்த வண்டு மாதிரியே இருக்கிறதான ஒரு கடவுள். அந்த கடவுளையும் என்ன செய்தார், ஆண்டவர் அடித்து நொறுக்கிறார், இது ஒன்றுமில்லை என்று சொல்லி இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கிற கோசேனில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் 2 பேருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா உபாதைகள் இங்கு வருகிறது, எல்லா வாதைகள் இங்கு வருகிறது. ஆனால் எகிப்து ஜனங்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அந்த ராமதேஸ் பித்தோம் என்று சொல்லுகிற அந்த 2 பட்டணத்தில் மட்டும் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த தீமையும் வரவில்லை, எந்த வாதையும் அவர்களை பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவர் அவர்கள் மேல் கரிசனையாக இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து 5வது என்னதுங்க, அதாவது கொள்ளை நோய்னா மிருக ஜீவன்கள் மரித்து போவது. எல்லாம் ஆடு மாடு எல்லாம் என்ன செஞ்சிச்சு, மரித்து போனது. இவங்க மாடு மாடுகளுக்கு ஒன்றாகவில்லை, இவர்களுக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம் மரித்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஹத்தோர் என்று சொல்லக்கூடியதான ஒரு எகிப்து கடவுள் இருக்கிறது. அது இந்த ஆடு மாடுகள், புல்ஸ், எருது இவைகளை கடவுளாக வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஆடு மாடுகளை எல்லாம் படைத்தது அந்த ஹத்தோர் கிடையாது, இந்த ஆடு மாடுகளை எல்லாம் படைத்தது நான் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தின் மூலமாக, பலத்த கரத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வைப்பது மாத்திரமல்ல, எகிப்தில் இருக்கிற பார்வோன் முதற்கொண்டு எல்லாருக்கும் அதை அவர் புரிய வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமா பாயில்ஸ், அந்த கொப்புளங்கள் வந்ததிலே 6வது கொப்புளங்கள் வருகிறது. அதற்கு அவங்க அந்த கொள்ளை நோய் வருவதற்கு ஒரு தெய்வத்தை வச்சுருந்தாங்க, செக்பெட் என்கிறதான ஒரு தெய்வம். அதுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கும் ஒரு கடவுளை வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன், எகிப்தில் கொள்ளை நோய் வருதுன்னா அதுக்கு ஒரு கடவுளை வச்சுருக்கான். அந்த கொள்ளை நோய், அந்த பாயில்ஸ் கொப்புளம் இருக்கு இல்லையா, அந்த கொப்புளெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்வாங்க, அதற்கு ஒரு கடவுளை வச்சுருக்காங்க. அதுவும் என்ன செய்து அவங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த தெய்வங்கள் அதுவரைக்கு அவங்க எத்தனை ஆண்டு காலங்களாக, எத்தனை வருஷங்களாக நம்பிக்கொண்டு வந்தார்களோ, இந்த ஹிம்தோஹேப் என்று சொல்லக்கூடியதான தெய்வம் நம்மை பாதுகாக்கும், இந்த கொப்பளத்திலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் அந்த கொப்பளங்கள் எல்லாம் வருகிறது. அதற்கும் என்ன செய்கிறதுக்கு காரியங்கள் காணப்படுகிறது. அவைகளை குறித்தெல்லாம் இப்பொழுது விரிவாகி பேச முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதே இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொப்புளங்கள் வரவில்லை. ஆனால் எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு வந்தது. எகிப்தில் இருந்த ஜனங்களுடைய தெய்வங்கள் அவர்களை பாதுகாக்க தவறிவிட்டது. கர்த்தர் அந்த இடத்துல சொன்னார், உங்களுக்கு கொப்புளம் வர வைக்க ஒரு தெய்வம் இருக்கலாம், கொப்புளத்தை அழிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கலாம், சுகமாக்க ஒரு தெய்வம் இருக்கலாம், ஆனால் நான் உண்டாக்கின கொப்புளத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. காரணம், அவைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வதாக
ஏழாவது அர்த்தம் சொல்லுங்கள். ஹெயில்ஸ்டம். ஓகே. அவன் சொன்னாங்க கல்மலை நெருப்போடு கூட அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்தியர்கள் நட் என்று சொல்லக்கூடியதான ஒரு வான தேவதையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அசீஸ் சேத் என்று சொல்லக்கூடியதான விவசாய நிலத்தில் இருக்கிற அந்த ஒரு தெய்வத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லா தெய்வங்களையும் அவர்கள் வைத்து கொண்டார். எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம். அந்த 10 வாதனா அந்த 10க்கும் அவர்கள் எதை வைத்திருந்தார்கள்? தெய்வங்களை வைத்து கொண்டு வந்தார்கள். 8வதாக வெட்டுக்கிளிகள் வந்தது. சிறப்பியா என்று சொல்லக்கூடியதான அந்த வெட்டுக்கிளியிலிருந்து பாதுகாக்கிற ஒரு தெய்வனை வைத்திருந்தார்கள். அது அவர்களை பாதுகாக்கவில்லை. கடைசியாக 9வதாக இருள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருள் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. காரணம் என்னவென்று சொன்னால் 6 கடவுள் வச்சுருந்தாங்க அவங்க. எதுக்கு? சூரியனுக்கு. எகிப்தில் சூரியனுக்கு ரே, அம்ரே, அவர் நிறைய பேர்லாம் இருக்குது. அவரை வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். நிறைய பேர் அம்ரோன், சன்வஸ், ஊத், அப்படி நிறைய பேர் ஒரு 6 கடவுள் என்ன செஞ்சுருந்தாங்க? சூரியனுக்குன்னு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கிற சூரியன், ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஒரு சூரியன், சாயங்காலம் மறையும் போது ஒரு சூரியன், காலையில் சன்ரைஸ் இருக்கு இல்லையா அந்த சூரியன், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு இந்த சூரிய கடவுள்கள் தான் நம்மை பாதுகாக்கிறது, இதுதான் நம்மளுக்கு முக்கியம், இதுதான் இந்த முழு எகிப்தையும் காக்கின்ற தெய்வம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தின் மேலே இருளை வர வச்ச உடனே அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போது பார்வோனுடைய இருதயம் அப்பொழுது தான் அது பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இன்னும் விட ஆரம்பிச்சோம்னா, இவங்களை விடலைன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த இருளானது அவர்களை ஆட்சி செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி என்னது? தலைப்பிள்ளை சங்காரம். இந்த 9க்கு தெய்வங்கள் இருக்குது. இந்த 9 வாதைகள் இருந்துச்சு இல்லையா, இந்த 9க்கு தெய்வம் இருக்குது. 10க்கு தெய்வம் கிடையாது. இந்த 9க்கும் அவர்கள் தெய்வம் இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் வந்து எல்லாவற்றின் மேலே நான் பெரிய கர்த்தர், இவைகள் எல்லாம் எனக்கு கீழே தான், இவைகள் எல்லாம் எனக்கு கீழேன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் இந்த 10வது இருக்கு இல்லையா, இந்த 10வது வந்த இந்த தலைப்பிள்ளை சங்காரத்திற்கு அவர்களுக்கு எந்த தெய்வம் இல்லை, பார்வோன் தான் தெய்வம். ஆமென். அவங்க அங்கே இருந்த எல்லா கடவுள்களை காட்டிலும் எகிப்தியர் அதிகமாய் நம்பியது என்னது? பார்வோன். பார்வோன் தான் இந்த சுப்ரீம் காட். அவங்க நினச்சிருந்து ஃபேரோ தான் வந்து சுப்ரீம், பெரிய டெய்ட்டி என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வோன் தான். அந்த பார்வோனை மிஞ்சி இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க. அதை ஆண்டவர் அடித்தார். பார்வோனுடைய தலைப்பிள்ளை ஆண்டவர் அடித்தார். அப்போ சொன்னாங்க, பார்வோனாலையும் நம்மை காக்க முடியாது, அவைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம்னா என்னன்னு தெரியுதுங்களா? இது சும்மா சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் ஏதோ நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவரே உங்களை பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம வந்து அப்படி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுறோம். ஆனால் அந்த பிரசன்னம் எவைகளெல்லாம் செய்ய வல்லமையுடையது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு எகிப்தின் மேலே 10 வாதைகள் வந்தது. அவங்க இந்த உலகத்தில் எதெல்லாம் தங்களை காக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவைகளையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு ஆண்டவர் சொன்னார், நானே கர்த்தர் என்று சொன்னார். அந்த எகிப்து தேவர்களின் மேலே நான் வந்து என்ன செய்வேன்? நீதியை நடப்பிப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகள் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்கள், ஆண்டவர் எகிப்தியர்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து, செங்கடலை பிளந்ததையும் பார்த்து விட்டு வந்தவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன என்று சொல்லி அவர்கள் அதை யூகிக்க தவறிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் யூகித்திருந்தான். அது யாரு? மோசே. மோசேக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு நன்றாக புரிந்திருந்தது. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த பொல்லாத பிரபஞ்சனத்தின் நம்மை அது காக்கின்ற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை நமக்கு பயத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கையில் நமக்கு குழப்பங்கள் வரும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கையிலே நமக்கு அதீதமான தீமைகள் தான் வந்து சேரும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அன்றைக்கு அவர்களுடைய லக்கு கானானாய் காணப்பட்டது. அந்த கானான் தேசத்துக்கு அவர்கள் போகிற அந்த பிரயாணத்திலே அந்த மேக ஸ்தம்பமானது, அக்கினி ஸ்தம்பமானது ஆண்டவருடைய பிரசன்னமாக இருந்து அவர்களை முன்னும் பின்னும் பாதுகாத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நாம் போகிற அந்த பரலோக பிரயாணத்திலே அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். எனவே அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய பிரசன்னமாக இருக்கிறான்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமையுடையவர், எவைகளை காட்டியெல்லாம் அவர் பெரியவர். அப்படிப்பட்டதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் சொன்னேன், இந்த பொல்லாத பிரபஞ்சனத்தினின்று நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. பிரியமானவர், இந்த உலகம் எப்படியானாலும் எல்லாம் சொல்கிறாங்க 3ஆம் உலக போர் வந்துடும், ஈரான் அவ்வளோதான் போச்சு, அது எல்லாம் அமெரிக்கா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ரஷ்யா வந்து
ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த தேசம் எந்த தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணெய் வளங்களெல்லாம் போயிடும், எல்லாம் ரேட்டெல்லாம் ஏறிடும். எவ்வளோ ரேட் ஏறினாலும் நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்துச்சு, இன்றைக்கி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்தாலும் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே எல்லா குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தது அந்த எகிப்தில். ஆனால் அவர்கள் இருந்த கோசேன் நாட்டில் ஒன்றும் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. காரணம், அவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் மேலே இருந்ததான அந்த மேகஸ்தம்பம். இப்போ இங்கே இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களே நினச்சிருக்கலாம், என்னடா இவ்வளோ நேரம் மேலே இருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு, நம்மளை விட்டு பிரிந்து. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது 22 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது மேகஸ்தம்பம் விலகி பின்னே நின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், பின்னாடி யார் வந்துட்டு இருக்கிறது, பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக, ஆண்டவருடைய பிள்ளைகளை மீண்டும் சிறைப்பிடித்து கொண்டு எகிப்திற்கு திரும்பி போகும்படியாக அவன் வந்து கொண்டிருக்கிறான். எனவே ஆண்டவருடைய மேகஸ்தம்பம் இப்பொழுது கொஞ்சம் விலகி எங்கே வருது, பின்னாடி வருகிறது. ஆனால் அவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பாருங்கள். அது ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு எகிப்தியர் பார்க்கும் பொழுது அதே மேகம்தான், அது எப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அந்தகாரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே மேகம்தான் பிரியமானவர்களே, ஆனால் அவர்களுக்கு வேறு விதமாய் காணப்பட்டது, இவர்களுக்கு வேறு விதமாய் காணப்பட்டது. இதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. எனவே அந்த பிரச்சனத்துக்குள்ளாக வாழ இந்த காலை வேளையிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்ம சொன்ன காரியங்களை மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே இருந்ததான அந்த ஒரு வைராக்கியம், ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நான் போக மாட்டேன். அதை தான் மோசே சொன்னான், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும், உங்கள் சமூகம் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் புறப்பட மாட்டோம் அப்படின்ட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். இன்றைக்கு நம்ம மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் அந்த மோசே குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதனால் இவ்வளவு காரியங்களை எழுத முடிந்தது, ஆண்டவர் அவனோடு கூட எவ்வளவு ஈடுபாடோடு கூட இருக்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிரசனம் என்னவென்று நன்றாக அறிந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இன்றைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவருடைய பிரசனத்தை குறித்து எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அல்லது எந்த அளவுக்கு அதன் மேலே நாம் வாஞ்சையாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, மோசே தனி மனிதனாக அந்த சீனாய் மலை மேலே அவன் ஏறி போனான். 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட அந்த பிரசனத்தை அவன் அனுபவித்தான். பிரியமானவர்களே, அதனால் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு மோசையோடு கூட இருந்த அதே கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம் குடும்பங்களிலே ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.